உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கிறீர்கள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை வழக்கு ஒவ்வொரு நாளும் விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றைய தினம் வழக்கின் 13, 15 மற்றும் 3ஆம் இலக்க பிரதிவாதிகளில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் இன்றைய தினம் முன்வைத்த வாக்குமூலங்கள், அதாவது தற்காப்பு வாக்குமூலங்கள் என்ன என்பது குறித்து நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதில் 13, 15 மற்றும் 3ஆம் இலக்க குற்றச்சாட்டப்பட்டவர்கள், சந்தேக நபர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று முதலில் பார்க்கலாம். உயிர் ஞாயிறு தாக்குதல் வழக்கு விசாரணையில் இன்றைய அப்டேட் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான 24 பிரதிவாதிகளுக்கான அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற 23,270 குற்றச்சாட்டுக்கள் இதுவரை முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் விசாரிக்கப்பட்டு வந்து தற்போது பிரதிவாதிகள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. நேற்று 19ஆம் தேதி பிரதிவாதிகள் 3வது நாளாக நீதிமன்றத்திலே தங்கள் தற்காப்பு வாக்குமூலங்களை வழங்கினர். நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 15 பிரதிவாதிகள் இதுவரை சாட்சியம் அளித்துள்ளார்கள். இதில் பிரதானமானவர், இந்த 24 நபர்களிலும் பிரதானமான சந்தேக நபர் தான் நௌஃபர் மௌலவி. அவருடைய முழுமையான வாக்குமூலம் என்ன என்பது குறித்து நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளியில் மிக விவரமாக தெளிவாக பார்த்துவிட்டோம். நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்கிய பிரதிவாதிகள் தரப்பில் இருக்கின்ற சந்தேக நபர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அடுத்தாக பார்க்கலாம். 4ஆம் பிரதிவாதி முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா, 5ஆம் இலக்க பிரதிவாதி முகமது இப்ராஹிம் சாஹித் அப்துல்லா, 9ஆம் இலக்க பிரதிவாதி முகமது ரமீஸ் முகமது சாஜித் ஆகியோர் இன்றைய தினம் சாட்சி அளிக்கவிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இப்பொழுது நாங்கள் இந்த காணொளியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே அங்கு வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் குறிப்பிட்ட இந்த 3 பேரும் இன்றைய தினம் அவர்களுடைய தற்காப்பு வாக்குமூலங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்கியவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். 15ஆம் பிரதிவாதி அபு ஹினாவின் வாக்குமூலம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். 2018-2019 கால பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக இவருடைய வாக்குமூலத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லி இருக்கின்றார். ஹலால் விவகாரம், பள்ளி வாசல்கள் மீதான தாக்குதல்கள், முஸ்லிம் வர்த்தக நிலையங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், வதகொத்து, நினைவிருக்கலாம் உங்கள் அனைவருக்குமே, வதகொத்து, அதே போல வத உள்ளாடைகள், இப்படி பல விடயங்கள் பேசப்பட்டது. வதகொத்து மற்றும் டாக்டர் ஷாஃபி தொடர்பான சர்ச்சைகள் போன்றவற்றை அபு ஹினா தன்னுடைய வாக்குமூலத்திலே நினைவுபடுத்தி இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் இப்படியான பல பிரச்சனைகள் இலங்கையில் இருந்தது. சஹரானை 2014ஆம் ஆண்டிலிருந்து இவர் அறிந்திருந்ததாகவும் அவரை சஹரான் மௌலவி என அழைத்ததாகவும் இவருடைய வாக்குமூலத்தின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சஹரான் அசீம் ஒரு மௌலவியாகவும் செயற்பட்டிருக்கின்றார். அதாவது அவருடைய போதனைகள் வாயிலாகத்தான் தற்கொலை தாக்குதல்களை நடத்துவதற்கு தூண்டுதலை செய்திருப்பது இந்த போதனைகள் மூலமாகத்தான். வீடியோ காணொளிகள் நிறைய ஏற்கனவே பதிவு செய்து வெளியிட்டு பல இளைஞர்களை அவருடைய அந்த அமைப்பிற்குள்ளே இழுத்து இணைத்து பிறகுதான் அவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து அவர்களை இந்த ஈஸ்டர் தாக்குதல் போன்ற மிளச்சித்தனமான தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தினார் என்பதுதான் உண்மை. ஆகவே அவரை பின்பற்றிய ஒருவர் தான் அபு ஹினா. பாருங்கள், அவரே சொல்கின்றார், சஹரான் மௌலவி என்று தான் அழைத்ததாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். பள்ளி வாசல்களில் நடைபெற்ற விசேட சொற்பொழிவுகளுக்கு சஹரானை அழைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பின்னர் சுய பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடியதாகவும் நுவரெலியாவில் பேச்சுக்கள் நடத்த திட்டமிட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார். அரசு தரப்பு சாட்சியான அனஸ் தன்னை பற்றி கூறிய சாட்சியங்களை அவர் மறுத்தார்.
நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த 24 பிரதிவாதிகளில் ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியிருக்கின்றார். இவரிடம் ஏராளமான விடயங்கள் இவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே அரசு தரப்பு சாட்சியாக மாறி தற்பொழுது சஹரான் அசீம் உட்பட அந்த தற்கொலை தாக்குதலை நடத்திய குழுவினர் மற்றும் அவர்களுடன் தொடர்பு இருந்தவர்கள் சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை அந்த அரசு தரப்பு சாட்சி, அவருடைய பெயர் அனாஸ், அவர் ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அதாவது சாட்சி வழங்கி இருக்கிறார் என்றே சொல்லலாம். அவர் தெரிவித்த கருத்துக்களை இந்த நபர், அதாவது அபு ஹினா, முற்றாக மறுக்கின்றார். சிஐடி தன்னிடம் வாக்குமூலம் பெறும்போது அழுத்தம் மற்றும் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் உண்மையல்லாத விடயங்களை கூறுமாறும் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தற்காப்பு வாக்குமூலம். ரைட், விசாரணைகள் இடம்பெற்றுவிட்டது. வழக்குகள் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஆதாரங்கள், சாட்சியங்கள் எல்லாம் திரட்டி இருக்கின்றார்கள். அதற்கமைய இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கமையத்தான் இப்பொழுது இவர்கள் இறுதிக்கட்டம், இந்த வழக்கு விசாரணையின் இறுதிக்கட்டம் இது. மிக விரைவில் இந்த வழக்கும் நிறைவடைந்து தீர்ப்பும் வழங்கப் போகிறார்கள். ஆகவே அதற்கு முன்பதாக, தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பதாக பிரதிவாதிகளுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய வாக்குமூலம் பெறும் செயற்பாடு தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவர் தெரிவித்த கருத்துக்கு அமைய இவர் குறிப்பிடுகின்றார், சிஐடியினர் உண்மையல்லாத பல விடயங்களையும் கூறுமாறு கட்டாயப்படுத்தியதாக இவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நீதிபதி முன்னிலையில் வழங்கிய வாக்கு மூலமும் சுய விருப்பத்துடன் வழங்கப்படவில்லை என இவர் தெரிவித்திருக்கின்றார். இறுதியில் தான் நிரபராதி என்றும் இவரை விடுதலை செய்யுமாறும் நீதிமன்றத்திலே இவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தை அடுத்து 13ஆம் இலக்க பிரதிவாதி முகமட் இன்சாப் வழங்கிய தற்காப்பு வாக்குமூலம் என்ன சொல்கின்றது என்பதை பார்க்கலாம். 2019 ஏப்ரல் 26ஆம் தேதி தனது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக முகமட் இன்சாப் தெரிவித்திருக்கின்றார். கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சிஐடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இவர் வாக்குமூலத்தின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். சஹரானுடன் சதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை இந்த நபர் முழுமையாக மறுத்திருக்கின்றார். சிஐடி காவலில் இருந்தபோது கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் பிவிசி குழாய்கள் மற்றும் துடைப்ப குச்சிகளால் தாக்கப்பட்டதாகவும் இவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார். தனது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது நடக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் இவர் தெரிவித்திருக்கின்றார். தன்னிடமிருந்து சுய ஒப்புதல் வாக்கு மூலம் பெறுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் தன்னுடைய சகோதரரை கைது செய்து தாக்குவதாக அச்சுறுத்தப்பட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார். தனது மடிக்கணினி மற்றும் தொலைபேசி பரிசோதிக்கப்பட்ட போதிலும் தான் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என இவர் கூறியிருக்கின்றார். சாரானுடன் ஆயுத பயிற்சி பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லை என இவர் தெரிவித்திருக்கின்றார். இறுதியில் இந்த சம்பவத்துடன் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தன்னை விடுதலை செய்யுமாறு இவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆக முதலிலே வாக்குமூலம் வழங்கிய பிரதிவாதியான சந்தேக நபரும் இதற்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சாரான் அசீமுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. சாரான் அசீமை பின்தொடர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய போதனைகளை எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். இப்படி பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நூரலியாவிலே சாரான் அசீமை அழைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த போதனைகளை அங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் காண்பிக்க வேண்டும், அவர்களையும் இந்த விடயங்களை எல்லாம் அறிய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று வாக்குமூலத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதே போலத்தான் இப்பொழுது நாங்கள் இறுதியாக பார்த்த முகமட் இன்சாஃபும் தெரிவித்திருப்பது எனக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த 3ஆம் பிரதிவாதி ஹயாத்து முகமட் ஹாமட் மில்ஹான், அவர் தனது தற்காப்பு வாக்குமூலத்தில் என்ன கூறினார் என்று அடுத்ததாக பார்க்கலாம். தன்னை அபு சிலா என அழைத்ததாக கூறப்படுவதை மறுத்திருக்கிறார். அதாவது விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே விடயங்களை தெளிவுபடுத்தும் போது இந்த 3ஆம் இலக்க பிரதிவாதி ஹயாத்து முகமட் ஹாமட்
மில்லான் அபு சிலா என்று தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர் அதை மறுத்திருக்கிறார். என்னை அப்படி யாரும் அழைக்கவில்லை என்று இவர் தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு குற்றத்திற்காக சிறையில் இருந்த போது சிஐடி தன்னை இலங்கைக்கு அழைத்து வந்ததாக தெரிவித்தார். ஆகவே இந்த நபர் சவுதி அரேபியாவில் ஒரு குற்றம் செய்து அங்கு சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் இலங்கை சிஐடி அதிகாரிகள் சவுதி அரேபியாவிற்கு சென்று சிறையில் இருந்த இவரை அழைத்து வந்ததாக இவருடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார். சிஐடி தன்னிடம் ரில்வானை அறிந்திருக்கின்றாயா, ரில்வானை தெரியுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு தான் அறிமுகம் இருப்பதாக கூறியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ரில்வான் என்றால் சாரான் அசீமினுடைய சகோதரன். இறுதியாக சுனாமி கிராம பகுதியில் வைத்து தற்கொலை குண்டை வெடிக்க செய்த, அதாவது சாரான் அசீமினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒரு வீட்டில் இருந்து தான் அந்த குண்டுகளை வெடிக்க செய்து தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்போது அந்த இறுதியாக ஒரு காணொளியினை வெளியிட்டவர் தான் ரில்வான். ரில்வானை தெரியுமா என்று கேட்டதற்கு ஆம் தெரியும் என்று இவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் தன்னை கடுமையாக தாக்கியதாக இவர் குற்றம் சாட்டினார். சஹரானை அறிந்திருந்தாலும் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி தனக்கு தெரியாது என கூறினார். இவருக்கு சாரானையும் தெரியும், சாரானுடைய சகோதரன் ரில்வானையும் தெரியும். எல்லாம் தெரிந்தும் சஹரானுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக எனக்கு எந்த விதமான விடயமும் தெரியாது என்றும் இந்த நபர் கூறியிருக்கின்றார். சாட்சியாளர்கள் நீதிமன்றத்தில் தன்னை அடையாளம் காணவில்லை என்றும் தன்னுடைய பெயர் பல சாட்சியங்களில் இடம்பெறவில்லை என்றும் இவர் தன்னுடைய தற்காப்பு வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த 3 பேரும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் தெரிவித்த தற்காப்பு வாக்குமூலம் தான் நாங்கள் பார்த்தோம். இன்னும் பல முக்கியமான விடயங்களும் இருக்கிறது, அதையும் நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். கட்டுவாப்பேட்டையிலிருந்து மீட்கப்பட்ட பொருட்களில் தன்னுடைய பல்துளக்கியும் இருந்ததாக DNA பரிசோதனையில் அது தன்னுடையது என உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் மில்லான் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தான் ஒருபோதும் கட்டுவாப்பேட்டைக்கு சென்றதில்லை என அவர் மறுத்திருக்கின்றார். பாருங்கள், மில்ஹான் என்ற நபருடைய அதாவது டூத் பிரஷ் கட்டுவாப்பேட்டை பகுதியில் ஒரு இடத்திலே இருந்திருப்பதாகவும் அதில் DNA பரிசோதனை செய்த போது மில்லானுடன் தொடர்பு பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விடயத்தை இவர் மறுத்திருக்கின்றார். ரில்வானை கொழும்பில் சந்திக்க சென்ற போது தனது பல் துளக்கியை அங்கு விட்டு சென்றதாகவும் பின்னர் வீடு மாற்றும் போது அது அவர்களுடைய பொருட்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் எனவும் மில்ஹான் விளக்கம் அளித்து இருக்கின்றார். ஆகவே ரில்வானை கொழும்பில் வைத்து இவர்கள் சந்தித்தும் இருக்கின்றார்கள். எனவே பல் துளக்கியில் கிடைத்த DNA ஆதாரம் தன்னை கட்டுவாப்பேட்டையுடன் தொடர்புபடுத்துவதற்கான ஆதாரம் அல்ல என மில்லான் வாதிட்டிருக்கின்றார். மில்லானின் மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டும் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்ப்போம். ஊடகங்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பிரபலம் அடைந்ததாகவும் அரசியல் நன்மைகளை பெற்றதாகவும் மில்ஹான் குற்றம் சாட்டி இருக்கின்றார். சிஐடி தன்னுடைய புகைப்படத்தை போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புபடுத்தி ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட போது தன்னிடமிருந்த மோட்டார் சைக்கிள் கூட வழக்கு பொருளாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை என மில்ஹான் தெரிவித்திருக்கின்றார். தனக்கு எதிரான ஆதாரங்கள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் குற்றத்தை நிரூபிக்கவில்லை என மில்லான் தொடர்ந்தும் வாதாடி இருக்கின்றார். இறுதியில் தன்னையும் நிரபராதி என விடுதலை செய்யுமாறு இவரும் நீதிமன்றத்திலே கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் இதற்கு முன்பதாக இவர்கள் சம்பந்தமாக தொடர்ந்தும் ஆழமான விசாரணைகள் செய்யப்பட்ட போது சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது, நிறைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தான் இவர்கள் இப்பொழுது இந்த வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. ஆனால் தற்போது இவர்கள் எல்லாம் கூறுவது என்ன? நாங்கள் இதற்கு தொடர்பு இல்லை, எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இவர்கள் கூறுவது போய், இவர்கள் எங்களை அடித்து இதையெல்லாம் சொல்ல சொன்னார்கள் என்று இவர்கள் தரப்பிலே இவர்களுடைய தற்காப்பு வாக்குமூலத்திலே தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் நீதிபதி அவர்கள் இதையெல்லாம் கேட்டு அவர் குறிப்பெடுத்து ஆராய்ந்து பார்த்து விசாரித்து பிறகுதான் இது சம்பந்தமான தீர்ப்பினை அவர் வழங்குவார். ஆகையால் இது இறுதியான கருத்துக்கள் அல்ல, இது உண்மை என்று எங்குமே நிரூபிக்கப்படவும் இல்லை. இப்பொழுது வாக்குமூலம் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகையே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஆம், இவர்கள் சொல்வது உண்மை அல்லது இவர்கள் சொல்வது பொய். உண்மை பொய்யை நாங்கள் இப்பொழுது உறுதிப்படுத்த முடியாது. அது விசாரணைகளின் அடிப்படையிலே உண்மை பொய் நீதிபதியால் உறுதிப்படுத்தப்படும். ஆகவே அதுவரை நாங்கள் பொறுமையாக காத்திருப்பது அவசியம். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நெருங்குகின்றது. இந்த விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றது.
முறையாக விசாரணைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றது. மிக விரைவிலே இந்த 24 பிரதிவாதிகளில் யார் யார் உண்மையான பிரதான குற்றவாளிகள் என்பது தெரிய வரும். அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ஏற்கனவே தங்களுடைய கடமையை சரியாக செய்யவில்லை, தகவல்கள் கிடைத்தும், அதாவது ஈஸ்டர் அட்டாக் நடக்க போவது சம்பந்தமாக 5 தடவைக்கு மேலே உளவு புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்ற குற்றத்திற்காகத்தான் 2 பேர் தற்பொழுது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. அது உங்களுக்கு தெரியும். சிறையில் இப்பொழுது இருக்கிறார்கள். மிகவும் கொடுமையான நாட்களாகத்தான் அவர்களுக்கு இருக்கப் போகின்றது. காரணம் 270க்கும் அதிகமானோர் அப்பாவியாக உயிரிழக்க இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 24 பேரிலும் எத்தனை பேர் அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பிற்கு உள்ளாக போகின்றார்கள் என்று தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தீர்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் பார்க்க. இந்த வழக்கை போலவே இன்னும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற வழக்கு தான் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட சம்பந்தமான வழக்கு. இன்றைய தினமும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மிக முக்கியமான சில விடயங்கள் பதிவாகி இருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். பிரகீத் எக்னலிகோட வழக்கில் இன்றைய தினம் இடம்பெற்றது என்ன என்பது குறித்து பார்த்தோமானால், பிரகீத் எக்னலிகோட காணாமல் போன வழக்கு கொழும்பு நிரந்தர 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முக்கிய சாட்சியாக சுமதிபால சுரேஷ்குமார் என்ற நபர் அழைக்கப்பட இருந்தார். இவர் முரளி அல்லது தவேந்திரன் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுவதாக நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகளால் குறிப்பிடப்பட்டது. 2வது சந்தேக நபர் நீதிமன்றத்திற்கு தாமதமாகத்தான் வந்திருக்கின்றார். வழக்கில் 9 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அவர்களில் 2வது குற்றம் சாட்டப்பட்டவரான, அதாவது சந்தேக நபரான ராஜபக்ஷநாதன், அதாவது நாதன் என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட ஒருவர் இந்த வழக்கின் விசாரணை போது இன்று ஆரம்பத்திலே நீதிமன்றத்திற்கு வருகை தரவில்லை. அவர் வழியில் வருவதாக அவர்களுடைய சட்டத்தரணிகள் வந்து கொண்டிருப்பதாக அவருடைய சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில். இதனால் நீதிமன்ற நடவடிக்கை சுமார் 15 தொடக்கம் 20 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் இன்று அங்கு நீதிமன்றத்திலிருந்து கிடைத்த தகவல்கள் எங்களுக்கு அப்படித்தான் கிடைத்திருக்கின்றது. பின்னர் அவர் நீதிமன்றத்திற்கு வந்ததும் வழக்குகள் நடவடிக்கை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகத்தான் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த வழக்கிலே முக்கிய சாட்சிக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சுமதிபால சுரேஷ்குமார் அல்லது முரளி சாட்சியம் வழங்குவதற்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவருக்கு STF பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதனுடன் போலீஸ் வண்டி மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் பார்த்திருந்தோம். சுரேஷ் சலைவுக்கும் அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படும் போது இதே மாதிரியான பாதுகாப்பு தான் வழங்கப்பட்டிருக்கும். காரணம், இந்த மாதிரியான முக்கியமான வழக்குகளின் எல்லா உண்மைத்தன்மைகளும் தெரிந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பாதுகாப்பு, அதி உயர் பாதுகாப்பு கொடுப்பது அவசியமாக இருக்கின்றது. காரணம், பிரதிவாதிகள் இவர்களை எல்லாம் வைத்து இந்த அநியாய அக்கிரமங்களை செய்தவர்களுக்கு ஏதோ ஒரு நேரத்திலே டார்கெட் செய்து இவர்களை பழிவாங்க நேரிடலாம். ஆகவே அது நடந்துவிட்டால் இந்த வழக்குகள் மிக முக்கியமான வழக்குகள் விசாரணைகள் பாதிப்படையக்கூடும். ஆகவே அதை தடுக்கும் முகமாக தற்போதைய போலீஸ் திணைக்களம், அதே போல நீதித்துறை இவர்களுக்கு மிகுந்த அதி உயர் பாதுகாப்பு இவ்வாறு வழங்கி வருகின்றார்கள். அது உண்மையாக வரவேற்கத்தக்க விடயம். ஆகவே அந்த பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சாட்சியாளர் வந்தாலும் கூட முரளியின் சாட்சியம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே பாதுகாப்பு தரப்பு சட்டத்தரணிகள் முக்கியமான விடயம் ஒன்றை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று அவரது சாட்சியத்தை பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. முரளியை மீண்டும் சாட்சியாக அழைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு தரப்பினரால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சில பிரதிகளும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முரளி முன்னர் நீதிமன்றத்தில் வழங்கிய தகவல்களுக்கும் பின்னர் வழங்கிய சாட்சியங்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர் பின்னர் தாம் வழங்கிய சில தகவல்கள் தனக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக கூறப்பட்டதாக முறைப்பாடு செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. முரளிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. சம்பி குமாரத்ன உள்ளிட்ட சிலர் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக பின்னர் தகவல்கள் வெளிவந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நபரை நாட்டை விட்டு வெளியேறச் செய்யவும்
பல வேலை திட்டங்கள் நடந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் சட்டமா அதிபர் திணைக்களம் முரளியை மீண்டும் சாட்சியாக அழைக்க கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் இருக்கின்றது. 2026 ஜூலை 24 மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் அவரை மீண்டும் சாட்சியாக அழைக்க அனுமதி வழங்கியதாக செய்திகளில் நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று முரளியின் சாட்சியம் பதிவு செய்யப்படாததால் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த விசாரணை 2026 செப்டம்பர் 4 நடைபெற உள்ளது. முரளிக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் அழுத்தங்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. காரணம், இந்த முரளியினுடைய வாக்கு மூலம் அது ஒரு பிரதான சாட்சியாளர், அவருக்கும் இந்த விடயத்தில் பின்னணியில் இருக்கின்ற பலர் சம்பந்தமான தகவல்கள் தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தான் தற்பொழுது இவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பதாக பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகத்தான் அவர் தரப்பு சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அவரது உயிரை பாதுகாப்பதற்காக அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகத்தான் சொல்லப்படுகின்றது. பிரகே டெக்னாலஜி 2009 ஆகஸ்ட் மாதத்தில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான மற்றொரு வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கில் முரளியின் சாட்சியம் முக்கியமானதாக இருக்கும் எனத்தான் சொல்லப்படுகின்றது. அந்த வழக்கு செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்து, ஆகவே இந்த வழக்கில் இன்னும் திடுக்கிடும் பரபரப்பான பல தகவல்களை எதிர்வரும், அதாவது செப்டம்பர் 4 அன்றைய தினமும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அன்றைய தினம் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளின் போது இடம்பெற்ற நிறைய ஊழல் மோசடிகள், திருட்டுச் சம்பவங்கள், கொள்ளைகள் என ஏராளமான விடயங்கள் இவ்வாறு தான் மூடி மறைப்பதற்கு அரசு அதிகாரிகள், இந்த போலீஸ் திணைக்களத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் செயற்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன், ஏற்கனவே இந்த அரசாங்கம் புதிதாக இருக்கும் போது வந்த காலகட்டத்தில், ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு மேடையில் வைத்து சொன்னார், இலங்கை போலீஸ் தினத்துக்குள்ளே எத்தனையோ ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்கள் நிறைய பேர் இந்த காக்கி சட்டையில் ஊடாக மறைந்திருப்பதாக கூறியிருந்தார். அவர்களை நாம கைது செய்வதற்கு முன்பதாக, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பதாக நீங்களாகவே சென்று விடுங்கள் என்று கூட குறிப்பிட்டிருந்தார். அது உண்மைதான். அதற்கேற்றப்போல் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் தாமாகவே விலகி இருக்கின்றார்கள். இப்படி பல சம்பவங்கள் அவர்கள் தாமாக விலகினாலும் கூட தற்பொழுது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பல பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த முன்னாள் டிஐஜி பிரசாத் ரணசிங்க சம்பந்தமாகவும் இப்பொழுது நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றது. இந்த கேஎல்இ ரம்புக்வெல்லனுடைய வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டதை அடுத்து இவர்களை போன்று இன்னும் பலர் இருக்கின்றார்கள். ராஜபக்ஷக்களுக்கு ஆதரவாக அவர்களை காப்பாற்ற, அவர்களுடைய கோலையாக்கள் நண்பர்களை காப்பாற்ற இப்படியான பல தில்லுமுள்ளு வேலைகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருப்பது உண்மைத்தான். இப்பொழுது அவை அனைத்தும் தேடப்பட்டு விசாரிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் அவை சம்பந்தமாக எடுக்கப்பட்டு வருகின்றது. இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்களாக இருக்கின்றது. அவை நாளைய தினமும் இன்னும் பல புதிய விடயங்களுடன் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள்.